ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th காமர்ஸில் இருக்க யூனிட் 3 ஃபினான்ஷியல் மார்க்கெட் 2ல் இருக்க லெசன் 7 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட கண்டினியூஷன் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட முடிச்சிருப்போம். இந்த வீடியோவில் பெனிஃபிட்ஸ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்க்க போகிறோம். இந்த பெனிஃபிட்ஸ்லேயே 4 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா பெனிஃபிட்ஸ் டு கம்யூனிட்டி, பெனிஃபிட்ஸ் டு கம்பெனி, பெனிஃபிட்ஸ் டு இன்வெஸ்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பெனிஃபிட்ஸ் டு கம்யூனிட்டி. அதில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இட் ஆக்ஸலரேட்ஸ் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஆக்ஸலரேட்ஸ்னா என்னன்னா இம்ப்ரூவிங் அப்படின்னு அர்த்தம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பை இன்ஷூரிங் ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் சேவிங்ஸ் இன்டு ப்ரொடக்டிவ் பர்பஸ். இப்போ வந்து பீப்புள்ஸ்லாம் வந்து அவங்க சேவிங்ஸை வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணதை வந்து கம்பெனி வந்து செக்யூரிட்டிஸ் மூலியமாக வந்து வாங்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்கு அந்த காசை யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் அதிகமானால் இன்கம் அதிகமாகும். இன்கம் அதிகமானால் சேவிங்ஸ் அதிகமாகும். சேவிங்ஸ் அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாகும். அப்படி அதிகமாச்சுன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் எனேபிள்ஸ் த வெல் மேனேஜ்டு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் டு ரைஸ் லிமிட்லெஸ் ஃபண்ட் பை ஃப்ரெஷ் இஷ்யூஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக வந்து நம்ம எப்போ வேணால் கம்பெனிஸ் வந்து ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. லிமிட்லெஸ் ஃபண்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் டு டைவர்ட் ரிசோர்ஸஸ். ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் ஆர் திஸ் டைவர்ட் டு எஃபிஷியன்ட்லி ரன் என்டர்பிரைசஸ் ஃபார் பெட்டர் யூட்டிலைசேஷன். இந்த டூல்ஸ் டு டைவர்ட் ரிசோர்ஸஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதில் எந்த வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுற கம்பெனியோ அங்கேருந்து செக்யூரிட்டிஸ் வாங்குவோம். இப்போ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், எது லாஸில் போகிற கம்பெனி எது ப்ராஃபிட்டில் போகிற கம்பெனி நம்மளுக்கு தெரியாது. லாஸில் போகிற கம்பெனிக்கிட்ட போய் நம்ம செக்யூரிட்டிஸ் வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஸோ வந்து இது வந்து டூல்ஸ் டு டைவர்ட் ரிசோர்ஸஸ், இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன். இட் என்கரேஜஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா எல்லாரோடைய ஃபண்டும் வந்து இங்கே வந்து கம்பெனியோட கேபிட்டலாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் ரைசர் ஃபார் கவர்மெண்ட். இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேம் கட்ட ஒரு காசு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இதை போய் தான் செக்யூரிட்டிஸோ இதையோ விற்று அவங்க வந்து காசை வாங்குவாங்க. அதுதான் இந்த ஃபண்ட் ரைசர் ஃபார் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் எனேபிள்ஸ் கவர்மெண்ட் டு ரைஸ் ஃபண்ட் ஃபார் அண்டர்டேக்கிங் ப்ராஜெக்ட்ஸ் த்ரூ சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது அப்படின்னா வந்து அவங்கக்கிட்ட காசு ஃபண்ட் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செக்யூரிட்டிஸ்லாம் சேல் பண்ணி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சேல் பண்ணி தான் ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெனிஃபிட்ஸ் டு த கம்பெனி. கம்பெனிஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னால அப்படின்னு பார்த்தா என்சான்சஸ் குட்வில் ஆர் ரெப்புடேஷன். என்சான்சஸ்னால் என்னென்னா இன்க்ரீஸிங் அப்படின்னு அர்த்தம். கம்பெனிஸ் whose shares are quoted on a stock exchange enjoy greater goodwill and credit standing. எந்தெந்த கம்பெனிலாம் வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனிக்கெலாம் வந்து குட்வில் நல்லாயிருக்கும். குட்வில் அந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட் ஆனதுனால தான் இங்கே லிஸ்ட் பண்ணுறாங்க, அதனால குட்வில் நல்லாயிருக்கும். அண்ட் கிரெடிட் ஸ்டாண்டிங். இந்த கிரெடிட் ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னென்னா இதன் மூலியமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக வந்து நம்ம எப்போ வேணால் ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் மார்க்கெட். ஒயிட் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தேர் இஸ் எ ஒயிட் அண்ட் ரெடி மார்க்கெட் ஃபார் சச் செக்யூரிட்டிஸ். எப்போ செக்யூரிட்டிஸை நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ உடனே வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைசஸ் ஹியூஜ் ஃபண்ட்ஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேன் ரைஸ் ஹியூஜ் ஃபண்ட்ஸ் இயர்லி பட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டெபஞ்சர்ஸ். ஷேர்ஸை வச்சோ டெபஞ்சர்ஸை வச்சோ நம்ம வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீசஸ் பார்கெனிங் ஸ்ட்ரென்த். கம்பெனிஸ் whose shares is rise in stock exchange command higher bargaining power in the event of future expansions, merger or amalgamation. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மெர்ஜர் என்னன்னா ஒரு கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் மெர்ஜ் பண்ணுறது தான், கனெக்ட் பண்ணுறது தான் என்னென்னா மெர்ஜர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி மெர்ஜ் பண்ணும்போது அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருந்தால் அந்த கம்பெனி வந்து ஹை வேல்யூவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம அந்த கம்பெனியை அதிகமாக கோட் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெனிஃபிட்ஸ் டு இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். லிக்விடிட்டி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹெல்ப்ஸ் த இன்வெஸ்டர்ஸ் டு கன்வெர்ட் இட்ஸ் ஷேர்ஸ் இன்டு கேஷ் குயிக்லி அண்ட் இன்க்ரீஸ் த லிக்விடிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா லிக்விடிட்டின்னு போடுற பணத்தை திருப்பி எடுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க.
ஷேர்ஸ் இன்டு கேஷ் குவிக்லி. எப்போ வேணால் நம்ம கேஷை ஷேராக மாற்றிக்கலாம், எப்போ வேணால் நம்ம ஷேரை கேஷாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆடிங் collateral வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி. The fact that security is dealt on stock exchange make it good collateral security for obtaining loan from bank. இப்போ பேங்க்கில் வந்து நம்ம அதிகமாக லோன் வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து செக்யூரிட்டி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கியிருந்தோன்னா அதையே வந்து செக்யூரிட்டியாக நம்ம வச்சு லோன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சேஃப்கார்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் என்ஷூர்ஸ் ஃபேர் டீலிங் பை ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதனால என்ன ஆகும்னா இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாதுகாப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேர் டீலிங்ஸாக இருக்கும், அதை நேர்மையான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அசஸிங் ரியல் ஒர்த் ஆஃப் செக்யூரிட்டி. And investors can easily access the real worth of securities in its hands as market quotation. Market quotation என்னன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். மார்க்கெட் கொட்டேஷன் அப்படின்னா ப்ரைஸை வந்து இந்த பையரும் செல்லரும் கோட் பண்ணுறத என்ன பண்ணுவாங்கன்னா அதை நியூஸ் பேப்பர்ஸ் மேகசைன்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த செக்யூரிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சு வந்து அந்த செக்யூரிட்டிஸை வாங்க ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம்ஸ் டு ட்ரேட் செக்யூரிட்டிஸ். Stock exchange provide a mechanism by which private purchase and sale or listed securities take place in a matter of few minutes. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினால என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம ஒரு செக்யூரிட்டிஸை வாங்கணும் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டிஸை விற்கணும் அப்படின்னா நம்ம ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து வாங்கி விற்றுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். லிமிடேஷன்னா என்னன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்ன லிமிடேஷன் இருக்குன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். யூனிஃபார்மிட்டி அப்படின்னா என்னென்னா ஒற்றுமை அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதனால இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த மெம்பர்ஷிப் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ ஒரு 18+ அவங்க வந்து மெம்பர்ஸாக ஆயிடலாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அவங்களுக்கு வந்து எந்த வித எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபெயிலியர் டு கண்ட்ரோல் அன்ஹெல்தி ஸ்பெகுலேஷன். ஸ்பெகுலேஷன் தான் முன்னாடி இருக்க இதுலேயே பார்த்தோம். ஸ்பெகுலேஷன்னா என்னென்னா டிமாண்டும் சப்ளையும் வந்து ஈக்குவலாக வச்சுக்கிறது தான் என்னென்னா ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அன்ஹெல்தி ஸ்பெகுலேஷன், இந்த ஸ்பெகுலேஷன் வந்து நல்லது தான், ஆனால் வந்து அன்ஹெல்தி ஸ்பெகுலேஷன் இருக்கிறதுனால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினால அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அலோவிங் மோர் தென் ஒன் சார்ஜ் இன் பிளேஸ். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் புரோக்கர் ஃபீஸ், மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா நான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் மார்ஜின் ரெக்யர்மெண்ட்ஸ் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் இன் கேஸ் ஆஃப் ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்ச். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மார்ஜின் ரெக்யர்மெண்ட்ஸ் இவங்க வந்து அலோவ் பண்ணுறது இல்லை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நோ ப்ராப்பர் ரெகுலேஷன் ஆஃப் லிஸ்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ண கம்பெனிஸை வந்து ப்ராப்பராக ரெகுலேஷன் இல்லை, ப்ராப்பர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. There are 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதில் வந்து 21 வந்து ரிஜினல் இன் நேச்சர், நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வந்து அனதர் கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE, ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் OTCEI அண்ட் இன்டர்கனெக்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் ISE. புக்கில் வந்து 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேமையும் கொடுத்துருக்காங்க. இதில் பாப்புலரானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து டாப் 10 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் த வேர்ல்டுலேயே டாப் 10ல் இருக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். செகண்ட் வந்து நசார்க்னா என்னென்னா நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டீலர்ஸ் ஆட்டோமேட்டட் குவட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டாக இருக்கிறது லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தாக இருக்கிறது டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஃபிஃப்த்து வந்து ஷங்காய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சிக்ஸ்த்து வந்து யூரோநெஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். செவன்த் வந்து ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எயித்து வந்து ஷென்ஹென் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நைன்த்து வந்து TMX குரூப். 10th வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, மெம்பர்ஸ், நான் மெம்பர்ஸ். மெம்பர்ஸில் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ், ஜாபர்ஸ். நான் மெம்பர்ஸில் ரீமைசர்ஸ், அத்தரைஸ்டு கிளர்க் இவங்கெல்லாம் வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் மெம்பர்ஸை பார்த்துடலாம். ரீமைசர் இவங்க வந்து யாருன்னா ஆக்ட் ஆஸ் அ ஏஜென்ட் ஆஃப் மெம்பர் ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். மெம்பரோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருப்பாங்க. மெம்பரோட
ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. யார் மெம்பரிங்க? புரோக்கர்ஸ், ஜாபர்ஸ். அவங்களோட ஏஜெண்ட்டாக இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் பேசிஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க, கமிஷன் வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து அத்தரைஸ்டு கிளர்க். த அத்தரைஸ்டு கிளர்க் ஆர் எம்ப்ளாயி ஆஃப் த மெம்பர்ஸ். இந்த மெம்பர்ஸ்க்கு எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க. புரோக்கர்ஸ்க்கும் ஜாபர்ஸ்க்கும் அவங்களுக்கு எம்ப்ளாயியாக இருப்பாங்க. இப்போ புரோக்கரும் ஜாபர்ஸும் ஏதாவது ஒர்க்கில் இருந்தாங்கன்னா இவங்க வந்து அந்த ஒர்க்கை செய்வாங்க. அதனால தான் இவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இவங்க சேல்ரி வாங்குவாங்க, அதாவது கமிஷன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெம்பர்ஸில் யார் வரா? புரோக்கர்ஸ், ஜாபர்ஸ். புரோக்கர்ஸ்னால் யாருன்னா, புரோக்கர்ஸ் ஆர் த கமிஷன் ஏஜென்ட்ஸ் ஹூ ஆக்ட் அஸ் இன்டர்மீடியட்ஸ் பிட்வீன் பையர் அண்ட் செல்லர் ஆஃப் செக்யூரிட்டிஸ். பையருக்கும் செல்லருக்கும் இன்டர்மீடியட்டாக ஒர்க் பண்ணுறவர் யாருன்னா புரோக்கர் அப்படின்னு சொல்கிறோம். தே டூ நாட் பர்ச்சேஸ் ஆர் செல் ஆர் செக்யூரிட்டி ஆன் தர் பிஹாஃப். தே பிரிங் டுகெதர் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அண்ட் ஹெல்ப் தேம் இன் மேக்கிங் எ டீல். இவர் என்ன பண்ணுறாருனா, இவர் பண்ணுற ஒர்க் எப்படி இருக்குன்னா, பையரையும் செல்லரையும் கூப்பிட்டு வச்சு டீலை முடிக்கிறது தான் வந்து இவங்களோட வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க. புரோக்கர்ஸ் சார்ஜ் அ கமிஷன் ஃப்ரம் போத் த பார்ட்டிஸ் ஃபார் த சர்வீஸ். இந்த புரோக்கர்ஸ் வந்து 2 பார்ட்டிலையும் இருந்து கமிஷன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாபர்ஸ் ஆர் செக்யூரிட்டி மெர்ச்சன்ட் டீலிங் இன் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் ஆஸ் இண்டிபெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ஜாபர்ஸ் அப்படின்றது யாருன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஷேரையும் டிபென்ச்சர்ஸையும் வாங்கி இன்னொரு இடத்துல போய் விற்பார். இவருக்கு இதனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் அமௌண்ட் தான் வந்து இவருக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெக்குலேஷன். இந்த ஸ்பெக்குலேஷனை பற்றி முன்னாடியே பார்த்தோம். இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து செக்யூரிட்டிஸை வாங்கி அது லோ ரேட்டுக்கு கொடுப்பாங்க. லோ ரேட்டுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து அதை வாங்குவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, டிமாண்ட் ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸை வந்து ஹை பண்ணிடுவாங்க. இதே தான் அப்படியே ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கேம்பிளிங்னா என்னன்னா, பெட்டிங் கேம்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி வந்து ப்ளே பண்ணுவாங்கன்னா, ஃப்ளக்சுவேஷனை வச்சு மார்க்கெட் வந்து செக்யூரிட்டிஸ் ஒரு மார்க்கெட் வந்து ஏறுறத வச்சும் இறங்குறத வச்சும் இதை வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த லெசனோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம Info Tamil 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.